இன்றைக்கு 1920 வருஷத்துக்கு முன்னாடி 47 பேர் கொடுத்தோம். இன்னைக்கு 109 பேருக்கு விருது கொடுக்குறோம். இந்த விருது கொடுக்கிற போது ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்த 109 பேரில் 7 பேர் தமிழ்நாடு அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே வரல அவங்கெல்லாம். அப்போ அவங்க ஒருத்தர் எழுதியிருக்காரு, அந்த ஆசிரியர் சம்மூல் குரூப்லேயே போட்டிருக்காரு, எந்த அளவுக்கு நீங்கள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது நாங்கள் அங்கே ஆசிரியர் விருது பெறுகிறதை நினைக்கிறோம். எங்களுக்கு அந்த விருதை விட இந்த விருதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் என்று ஒருத்தர் பதிவிட்டிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் இந்த வரலாற்றை இப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் ஐயா ரொம்ப அழகாக நீங்கள் இதெல்லாம் நம்மளாம் ஆசிரியர் பெருமக்கள், சிந்தித்து கொண்டிருப்பவர்கள், அன்றாடம் படித்து கொண்டிருப்பவர்கள், சுவைப்பட மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்பவர்கள். ஆனால் இந்த அழைப்பிதழை வடிவமைத்தவர் வணக்கத்துடைய திரு கிருஷ்ணா ஸ்ரீ முரளி அவர்கள் தான். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பலகையில் ஆனா அவன்னா ஈனா ஈனா போட்டிருக்கு. இதை உங்களால் படிக்க முடிகிறதா? எஸ், படிக்க முடிகிறது. அப்படியானால் உங்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் அந்த அழைப்பினுடைய ரொம்ப நானே வியந்து போனேன் இதை படிக்கிற போது. இப்படி ஒரு வடிவமைத்து கொடுக்கிற அழைப்புதலுக்கு சொந்தக்காரர்னு சொன்னால் கிருஷ்ணா ஸ்ரீ முரளியை தான் சொல்லணும். அப்படி ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர் இன்னும் பெருசாக நினைக்கிறார். உங்களை அந்த எந்த ஊர்லேருந்து அந்த தொடர் வண்டியில் இறங்குகிறீர்களோ அங்கிருந்து பொறுப்படுத்த அழைத்து உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து தந்து அனுப்ப வேண்டும் என்று. அந்த அளவுக்கு எட்டி பிடிக்காமல் போனாலும் எந்த குறையும் வராத அளவிற்கு இந்த ஆசிரியர் பெருமக்களை இன்றைக்கு சிறப்பு செய்து அனுப்ப வேண்டும் என்பதிலே மிக அதிகமாக கவனம் செலுத்துங்கள் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நோக்கம் சொல்லணும் இல்லையா? தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம். நான் சொன்னேன், இந்த பொறுப்பாளர்களோடு, இந்த இயக்குநரோடு, இந்த வல்லுநரோடு இந்த நிறுவனம் கடந்த 25 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்வித்துறையில் எந்த மாற்றம் வந்தாலும், எந்த ஒரு புதிய கொள்கை அறிமுகப்படுத்தினாலும், செயல்வழி கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தினார்கள், தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்துகிறார்கள், தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படுகிறது, புதிய பாடத்திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன, பாடநூல்கள் எழுதப்படுகின்றன, கற்பித்த முறைகள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாணவரை மையப்படுத்திய கல்வி, ஆசிரியரை மையப்படுத்திய கல்வி, இப்போ குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி. இப்படி இந்த கல்வி முறை மாறுகிற போதெல்லாம் இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் அதற்கென்று கருத்தரங்குகளை நடத்தி அதன் மீது நடத்தப்படுகிற அந்த கருத்தரங்குகளை நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம். சிறந்த நூலாசிரியர்கள் அவர்களுடைய நூல்களை வெளியிடுவதற்கு உதவுகிறோம். பணிமனைகள் நடத்துவது, கருத்தரங்குகள் நடத்துவது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி நடப்பது, கலைத்திட்டம் வடிவமைப்பில் பங்கு கொள்வது, அரசுக்கு சில கொள்கை ரீதியான அந்த கொள்கைகளை எடுத்துச் சொல்வது போன்ற கல்வி சார்ந்த பணிகளை நடத்துகின்ற ஒரு தன்னாட்சி பெற்ற இது ஒரு அரசு சாரா தொண்டு நிறுவனமாக பதிவு செய்து இந்த நிறுவனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் மிகப்பெரிய விழாவாக வாழ்நாள் சாதனையாளர் விருது, ஆசிரியர் சம்பளம் வழங்கும் விருது என்று பல்வேறு விழாக்கள் கொண்டினாலும் சீரம் சிறப்புமாக கடந்த 23 ஆண்டுகளாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையிலே உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாழ்ந்த இல்லத்தில் தான் இந்த விருதுகளை வழங்கி கொண்டிருந்தோம். இந்த ஆண்டு அங்கே மழை பெய்கிற போது, அது பழைய வீடு, அவர் வாழ்ந்த வீடு, அங்கே பள்ளங்களிலே நீர் தேங்கி விடுவதாலும், அங்கே சரியான மழை பெய்து விட்டால் அரங்கு வசதி இல்லாத காரணத்தினாலும் அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய செலவோடு மிகப்பெரிய செலவு செஞ்சுருக்காங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இந்த வாணி மகாலை நாம் எடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கிறோம்.